Good morning students. Today we will discuss about the topic 11th standard biobotany chapter 15ல plant growth regulators உடைய classification தான் வந்து பார்க்க போறோம். So இப்போ first plant growth regulators அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ plant growth regulators அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 5 டைப்ஸா வந்து classification பண்ணுவோம். First type வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின், ஜிபெரலின், சைட்டோகைனின், ஏபிஏ, எத்திலின். ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா plant growth regulator. பிளான்ட்டுக்கு தேவையான அந்த growth கொடுக்கக்கூடியதான் வந்து பிளான்ட் growth ரெகுலேட்டர். இதை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி சீராக்கிகள் அப்படின்னு சொல்லி தமிழ்லையும் வந்து சொல்லுவோம். ஸோ இது மெயினாக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளான்ட் growth ரெகுலேட்டரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து செய்யுது. இப்போ இந்த பிளான்ட் growth ரெகுலேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா பிளான்ட்டோட growth வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதன் பிரகாரம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ். பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிளான்ட் growth ரெகுலேட்டர் கெமிக்கல் மெசேஞ்சர் with defined as a organic substance which are the synthesized in minute quantities in one of the part of plant body and transported the another part where was the influence of specific physiological process. 5 major groups of hormones auxin, gibberellin, cytokinin, ethylene, abscisic acid. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இது வேதி தூதுவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் ப்ரெசென்ட்லி நவுன் ஆஸ் கோஆர்டினேட் அண்ட் ரெகுலேட் growth ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்டோட growth வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ் அப்படி சொல்லுவோம். த டேர்ம் ஆஃப் பைட்டோ ஹார்மோன்ஸ் இம்ப்ளிமெண்டட் டு தோஸ் chemical substance which are synthesized by the plant naturally acquiring on the other hand of the manufactured chemicals often they resemble hormones physiological action and even the molecular structure. Recently another group இப்போ இந்த plant growth ரெகுலேட்டர்ஸ்ல இன்னொரு குரூப் இருக்கு. அந்த குரூப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. கெமிஸ்ட்ரியில் அது என்ன சொல்லுவோம்னா பேசினோஸ்டீராய்ட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிஅமைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட்டோட growth-ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதில் கீழே பார்த்தீங்கன்னா பிளான்ட் growth ரெகுலேட்டரை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா த பிளான்ட் growth ரெகுலேட்டர் ஆர் கிளாசிஃபை as a நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக். நேச்சுரலுங்கிறது இயற்கைன்னு சொல்லுவோம். சிந்தட்டிக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையான முறையில் பேஸ்டு ஆன் த சோர்ஸ் ஆஃப் டீட்டெயில் த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஜிஆர்எஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, பிளான்ட் growth ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிளான்ட் growth ரெகுலேட்டரில் 2 டைப்பாக வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோ ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிந்தட்டிக்னு வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக வந்து உருவாக்குறது. இப்போ நேச்சுரல் பைட்டோ ஹார்மோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் growth ப்ரொமோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 ப்ரொமோட்டார்ஸ் இருக்குது. ஆக்சின், ஜிபெரலின், சைட்டோகைனின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா growth இன்ஹிபிட்டர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்திலின், அப்சிக் ஆசிட். growth ப்ரொமோட்டாருங்கிறது தாவர வளர்ச்சி ஊக்கிகள். இந்த growth இன்ஹிபிட்டருங்கிறது வளர்ச்சி அடக்கியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிந்தட்டிக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செயற்கை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏஏங்கிறது நாப்தலின் அசிட்டிக் ஆசிடு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2,4D 2,4,5T. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதோட கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலி ப்ரொடியூஸ் இன் டிப் ஆஃப் த ரூட் அண்ட் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் டேக்ஸ் பிளேஸ் இன் த்ரூ த conductive systems. They are required for the trace quantities. All hormones are organic nature. There are no specialized cells or organs of their secretion. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாவரத்திலிருந்து ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்தக்கூடிய திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனில் இருக்குது. மிக குறைந்த அளவு தான் இது வந்து தேவைப்படுது இந்த ஹார்மோன். அனைத்து ஹார்மோன்களும் வந்து பார்த்தீங்கன்னா கரிம சேர்மம் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்மோன் உற்பத்திக்கு சிறப்பான செல்களோ உறுப்புகளோ வந்து தேவையில்லை, தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது செக்ரிஷன் ஆகிருக்கும். செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட் அது. தாவர வளர்ச்சியை தூண்டுதல், தடை செய்தல், வளர்ச்சி உருமாட்டம் போன்ற விதத்தில் இந்த 5 ஹார்மோன் ஆக்சின், ஜிபெரலின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிக் ஆசிட். ஸோ இதோட ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம்.